பாலச்சந்தரோட ஏறக்குறைய 2 வருடம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த பயணம்? யூஸ்வலாக வந்து பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் புதுநெல்லு படுத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் ஃப்ரெண்டாக போனதுன்னு. கதை சொல்கிற பழக்கமெல்லாம் இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கு, நீ வா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. சந்தோஷமாக போனேன், கதையை சொல்லி முடித்தார். இதை எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒன் ஞாபகம் தான் வந்தது. எனக்கு நீ தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்ன உனக்கு ஓகேவா அப்படின்னாரு. எனக்கு உட்காரதுக்கே இருக்குது இல்லை, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அண்டு ஒவ்வொரு வாட்டியும் அவரோட அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுவேன். ஷார்ட் ஓகேயா இல்லைன்னா அவரும் அதே மாதிரி சொல்லி கொடுப்பாரு. அவருக்குன்ற ஒரு தனி பாணி உண்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எனக்கு கொஞ்சம் ஹிஸ்டரிக்கலாக வர மாதிரி அந்த முதல் சீரியலில் பண்ணும்போது இருந்தது. கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கேன் போல இருக்குது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது டெலிவிஷன் மீடியா, சினிமாவை விட்டு இன்னும் க்ளோஸராக இருக்கும் கேமரா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓவர் டூ பண்ண வேணான்னு. ஆனால் அவர் சொன்னார், நீ டிவிங்கிறதுனால கம்மியாலாம் நடிச்சுடாத, நீ ஃபுல்லாக பண்ணு, அப்போ தான் அதனோட இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா நீ பண்ணுற கேரக்டர் அப்படி. எல்லாருக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஆர்டிஸ்ட் நம்ம ஜெயிச்சிடோ படம் ஹிட் ஆகிடுச்சு நம்ம தான் எல்லாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்களாக டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதை சொல்லலாம் பாரதி ராஜாக்கும் பாலச்சந்தர்? 2 பேரும் சேலஞ்சிங் தான். என்னோட 2வது சீரியலில் வந்து பாலச்சந்தர் சார் வந்து வெவ்வேறு மொழிகளில் டைலாக் பேசணும் அப்படின்ட்டு, அப்போ இந்த மாதிரி லைட் பண்ணி உட்காந்துட்டு, அப்போ அது பேப்பரில் உள்ளது வேணா நீ இப்படி சொல்லிவிடு, இதை மட்டும் சொல்லிவிடு டக்குனாரு. ஸோ அவரும் சேலஞ்சிங்காக இருக்கும். பாரதி ராஜா சாரும் கரெக்டாக வந்து செல்வராஜ் அவர்கள் அற்புதமாக எனக்கு ரைட்டர், ஃபென்டாஸ்டிக். அவரோட படங்கள்லாம் சின்ன கவுண்டர் இதெல்லாம் எத்தனை உங்களுடைய பல வெற்றி படங்கள் வந்து செல்வராஜ் தான். ஓ எஸ். இந்த படத்துக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். பாரதி ராஜா சாரும் அவரும் சண்டை இல்லை, இந்த சீனுக்கு இவர் ஸ்பான்டேனியஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னு. தே போத் ஹேட் அ வண்டர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், அப்படியே அதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிவிடு, தான் இது மட்டும் சொல் இது மட்டும் சொல் அப்படின்னு டக்கர் அவர் ஒரு ஃப்ளோட ஒன்று சொல்லுவார். சொல்கிறதே ஆஹா அப்படின்னு இருக்கும். 10 வாட்டி இல்லை 20-25 வாட்டிலாம் நடிச்சு காமிச்சிருக்காரு. ஸோ அதால் அவர் பாராட்டினதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா ராகுல்ங்கிறது எனக்கு பேரா நடித்தவர் இருக்கார் இல்லையா, அவரோட ஷாட் அது சஜஷன் ஷாட். எனக்கு அவரோட டைலாக் பேசிட்டு என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் எடுக்கணும். அது எடுக்கும்போது எனக்கு திருப்தியாக இல்லை, வெறும் ரியாக்ட் பண்ணணும் தான், டைலாக் கூட கிடையாது. ஸோ அது ரியாக்ட் பண்ணது வந்து ஷார்ட் முடிஞ்சோடனே, அங்கிள் நான் இன்னும் ஒரு 1 மோர் பண்ணிக்கிறேன்னு. 1 மோரா? ஏன் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னாரு. சரி இல்லை பண்ணிட்டு 1 மோர் பண்ணேன். செகண்டும் எனக்கு திருப்தியாக இல்லை, என்ன விளையாடுறியா அப்படின்னா, இல்லை அங்கிள் நிஜமா எனக்கு பண்ணணும் போல என்னமோ திருப்பி. சார் ஏதோ பண்ணணும் ஆசைப்படுறா, பண்ணட்டுமேன்னு கண்ணன் சார்னு சொன்னார் கேமராமேன். 3வது டேக் பண்ணினேன் அப்படின்னதும் அவருக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். பாரு முதல் படத்தில் வந்து நீ 1 மோர் கேட்டிருக்க, நான் கேட்கல நீ கேட்டிருக்க. தட் இஸ் அ ட்ரூ ஆர்டிஸ்ட். நீ வரும்போதே வந்து மோல்டாக தான் வந்த, நான் வெறும் சும்மா தூசு தட்டி விட்டேன். ஒரு களிமண்ணா நீ வந்து வெறும் மண்ணாக வரல, எத்தனையோ பேரை மண்ணாக வரும், 10 வாட்டி அடிப்பேன், பண்ணு எல்லாம் வேறு வழி இல்லாமல் பண்ணணும். பட் நீ வரும்போதே யூ கேம் சூப்பர், ஜஸ்ட் ஃபைன் டியூன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னாரு. பாரதி ராஜா சார் அவர் கரெக்டாக வந்து 63 டிகிரி திரும்புதுன்னா அவ்வளோதான் திரும்பணும். இங்கேருந்து சாங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருத்த மச்சான் இப்பெல்லாம் ஓடிட்டு இருக்கேன் பயங்கர வரலாம், அதில் தூங்காது கண்ணு அப்படின்னு நான் பார்ப்பேன். இது ஒரு ஃபியூ மானிட்டர்ஸும் பார்த்து இவ்வளோ திரும்ப சொல்லியிருக்காரு. சிலப்போ இப்படி அப்படின்னு வரு, தலையை திருப்புவார், அது வரலையா அப்படின்னு இருக்கும். நான் கண்டினியூட்டிலாம் இதில் சிரிச்சு அதனால சிரிக்கிறேன், அதெல்லாம் தெரியும். அதில் ஐஷோ இப்படி பண்ணியிருக்கேனேன்னு இருக்கும். பட் ஐ ஆல்வேஸ் அட்மையர்ட் ஹிம். அவர் பண்ணது அப்படியே முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஹி இஸ் ஆல்சோ வெரி ஓப்பன் பர்சன். எதுனாலும் அப்ரிஷியேட் பண்ணுவார் ஓப்பனாக. இவ்வளோலாம் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணாதடி ஒன்று வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னுவார். ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டுற சீன் மாதிரி இருக்கும். ஸோ சினிமாவில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எப்படின்னு லிப்பை கட் அச்சோ போட்டு ஷார்ட் அப்படி தான் நான் நீ பண்ணாத. நடிகர் திரு சிவாஜி கணேசன் எப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? இன்னை வரைக்கும் எனக்கு பெரிய வருத்தம் அது. எங்கள் அப்பா ஒரு தீவிர ரசிகர், சிவாஜி சாருடைய தீவிர ரசிகர். எம்ஜிஆரும் ரொம்ப பிடிக்கும், சிவாஜி சாரும் பிடிக்கும். பட் இவரோட நடிப்புன்னா சில படங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். பாரு வெறும் நடையை பார்த்து கற்றுக்கலாம், வெறும் நடை, இது கேரக்டர் இது தான். செந்தமிழ் பாட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப பாராட்டினதா வாசு அவர்களும் பிரபு அவர்களும் சொன்னாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது. அவர் சந்தித்தது எப்போன்னா சிங்கப்பூர் மேடையில் அவருடைய ஃபங்க்ஷனில் ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்கணும். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான். சரோஜா தேவி அவர்கள், பாரதி ராஜா அவர்கள் வந்தார், கேபி சார் வந்தார், வைரம் அவர்கள், சரத்குமார் வந்தார். யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தா நாங்கள் 2 பேர் தான். தேவா அவர்கள் இசை இருந்துச்சு, பி சுஷிலாமா இருந்தாங்க, அஃப்கோர்ஸ் சௌகர் ஜானகிமா.
இவங்களோட சேர்ந்து இந்த மேடையில் உட்காந்தேன். அவரைனா என் அருமை கண்மணி சுகன்யா உன்னோட கட்டாயம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. அது எனக்கு போகிறோம் 2 வாட்டி என் அருமை கண்மணி சுகன்யா அங்கேயே ஃப்ளாட்டு நடுங்குது அவரை பற்றி. நான் எங்கள் அப்பா பேசுடி உனக்கு தெரியவே மகா கலைஞர். நான் வந்து 4 சென்டென்ஸ் தான் பேசுவேன், அதை எழுதி வச்சு தான் படிப்பேன்னு சொல்லி அதுக்கு மேலே பேசுறதுக்கு தைரியம் இல்லை. எப்பேற்பட்ட மாபெரும் நடிகர்ன்றது. அவரோட ஒர்க் பண்ண வேண்டியது 2 படங்கள், 2ம் மிஸ் ஆகிடுச்சு. கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கத்தில் இருந்திருக்க வேண்டியது, அண்ட் மனோபாலா அவர்களுடைய கருப்பு வெள்ளை படத்துலையும் இருந்திருக்கணும். அவருக்கு அப்போ உடல் நலம் சரியில்லாமல் போனது. இருந்தாலும் மலையாள படத்தில் ஒரு மாமேதையான திலகன் அவர்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி சேனாதிபதி படத்துலேயும் ரத்னகுமார் அவர்கள் இயக்கத்தில் சிவாஜி சார் பண்ணியிருக்கணும். அது என்னுடைய துரதிர்ஷ்டம். காலர் இருக்க பேசிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். திண்டுக்கல்ல இருந்து விஜய் பேசுறேன் சார். சொல்லுங்க. சுகன்யா மேடம் வணக்கம் மேடம். பேசுறது ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு எனக்கும் சந்தோஷம் மேடம். உங்களுக்கு நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இருந்துட்டாலும் எனக்கு வந்து சின்ன கவுண்டர் ஒரு விதமா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு சாலிடான கேரக்டரா நான் நினைக்கிறது வந்து திருமதி பழனிசாமின்ற படம். ஸோ சத்யராஜ் சார் ஹீரோவா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருந்தது. ஸோ அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நல்ல கதைங்க, அது அருமையான கதை. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரி ஒரு கதை. நேர்மையான விஷயங்களுக்கு போராடணும் அப்படிங்கிறது. சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சரியில்லைன்னா அதெல்லாம் துணிந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கதை தான் அது. நல்ல அனுபவம், நல்ல அருமையான லொக்கேஷன்ஸ், அதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் ஸ்ரீவித்யா அந்த படத்தில் அற்புதமான கலைஞர். அவங்க கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பாட்டெல்லாம் பாடுவோம் ஸ்பாட்டில். எம்எல்வி அவர்களுடைய பொண்ணாச்சு அண்ட் ஆல்சோ டான்சர். ஸோ அற்புதமான அனுபவம். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து உமன் சென்ட்ரிக்கா பண்ணுவாங்க. நீங்க உமன் சென்ட்ரிக்கா உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கா மேடம்? ஸோ உமன் சென்ட்ரிக்கா படங்கள் பண்ணிருக்கீங்க. பண்ண நிறைய கதாபாத்திரங்களே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கு. பெரும்பாலும் இந்த நீங்க சொன்ன திருமதி பழனிசாமியே டைட்டில் ரோல் உங்களுக்கு தானே. சத்யராஜ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இது எப்படி இது படம் டைட்டிலே இப்போ பேரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமா ஒரு என்கரேஜிங் விதத்துலாம், இல்லாட்டி அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி திருமதி பழனிசாமி, சோலையம்மா அப்படிங்கிறது விமன் சென்ட்ரிக் படம் தான். செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், இதில் எல்லாமே ஒரு சமமான கேரக்டர். கதைக்கு இதுதான் இந்த கதையில் இவங்க இல்லாமல் யார் வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்குது அந்த கதையில். அது முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி அம்சம் உள்ள கதைகள் தான் இருக்குது. ஓகே ஓகே மேடம். சார் வாய்ப்பை ஏற்படுத்துறது ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி 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 நன்றி. எந்த நாட்டிய கலைஞர் சுகன்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? வைஜெயந்திமாலா பாலு. எஸ், அமேசிங் டான்சர். என்னங்க ஒரு ஷார்ட்ல இப்படி நிற்பாங்க, அடுத்த செகண்ட் கீழே விழுந்து ஒரு கோல் வேற கையில் வச்சுட்டு குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு டமால விழுந்து அப்படி படுத்து ஏந்திரிச்சு அவங்க. அப்புறம் சந்தியான்னு அங்கே இருப்பாங்க இந்த நார்த்தில். அது வைஜெயந்திமாலா அவர்கள், பத்மினி அவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் பட் ஃபர்ஸ்ட்னா அவங்க ராகினி ரொம்ப பிடிக்கும். அருமையான டான்ஸர் அவங்க. ராகினியுடைய திறமெல்லாம் அப்படி தனியாக தெரியல வெளில. பட் இந்த சிஸ்டர்ஸுங்கிறது ஒரு வேளை டிஸ்அட்வான்டேஜ் வருமோ தெரியல. பட் நிறைய பண்ணியிருக்காங்களே. ரொம்ப ரொம்ப அற்புதமான நடிகை. அதில் பத்மினி ரொம்ப பெரிய ஃபோக்கஸில் இருந்ததுனால இப்போ லலிதாவோ ராகினி வந்து அந்த அளவுக்கு என்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஆக்ட்ரஸ், ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து என்ன யூஎஸில் நியூயார்க்கில் ப்ரோக்ராம்காக போயிருந்த போது ஸ்டார் நைட்டுக்காக போனோம். அஃப்கோர்ஸ் நான் கிளாசிக்கல் டான்ஸ் எப்படியும் ஒன்று பண்ணுவேன். நான் வந்து சுகன்யாவோட டான்ஸ் பார்க்கறதுக்காகவே வந்தேன்னு சொல்லி எங்கள் மைக்கில் வந்து சொன்னாங்க. ஆமாம், அது இதெல்லாம் எனக்கு வந்து லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப லக்கி நான். அதனால எனக்கு ரொம்ப திருப்தி. எப்பேற்பட்ட டான்ஸர், என்ன மாதிரி ஒரு. ஸோ 2 பேரும் 2 கண்கள்னு சொல்லலாம், வைஜெயந்திமாலா அவர்களும் பத்மினி அவர்களும். ஸோ அவங்க வந்து சொன்னது எனக்கு. அதே மாதிரி வைஜெயந்திமாலா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 80 or 81 அப்போ மெட்ராஸில் ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட என்னை கூப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரண்ட் ரோல் நான் உட்காந்துருக்கேன்னுட்டு அப்பவும் விழுந்தடிச்சு கீழே உட்காந்து எல்லாம் ஷெடட். எனக்கா பயமாக இருக்குது, என்னடா அது பத்திரமா இருக்கணுமே பெர்ஃபார்மன்ஸ்னா. நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் எப்படி சாதாரணமாக பண்ணுவேன்றாங்க. பேக் ஸ்டேஜில் போய் கேட்டால் இது கிடைக்குமா என்ன, இது வந்து காம்படிஷன் இல்லை, ஐ ஹாவ் டு இம்ப்ரெஸ் யூ ஈவன் அட் திஸ் ஸ்டேஜ். இதுக்கு டான்ஸுக்கு வயசு இல்லை. இப்போவும் ஆடுறாங்களா? ஆடுறாங்க, பாட்டு பாடி கச்சேரி பண்ணியிருக்காங்க, முழு கச்சேரி பண்ணுறாங்க. இப்போது சமீபத்தில் போன வருஷம் முன்னாடி வந்து கலாக்ஷேத்ராவில் பண்ணாங்க, உட்காந்துக்கிட்டு பண்ணாங்க. ப்ராபப்ளி இந்த லைட்ஸ்னால ஒரு வேளை கொஞ்சம் ஐயோ பார்த்துக்கிட்டலாம், நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை அருமை. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
நான் இலங்கையில இருந்து பேசுறேன். இலங்கை இலங்கை. அவினாஷ். ஓ அருமை. ஆமா சார். இப்ப நீங்க நவரச நாயகனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க தானே? ம்ஹும். அதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ரொம்ப பிடிச்ச படம்? சீமானும் பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த படம் பார்த்திருக்கேன் மேம். எந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. கார்த்திக் சார் வந்து கலெக்டரா இருந்திருப்பாரு அல்ல? சீமான். ஆமா. ஆமா. அப்புறம் மேம் நீங்க இப்ப கடைசி அவரோட ஒரு படம் நடிச்சிருந்தீங்க தானே? தீவன் ஒரு படம். ஆமா ஆமா. அந்த படம் எப்படி? அந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப நாட்கள் கழிஞ்சு அவர் கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதர் எந்த சுச்சுவேஷன்லையும். அதனால ரொம்ப ஜோவியலாக ஆஸ் யூஷுவல் முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இருந்தது. அந்த படம் இன்ஃபேக்ட் லாக்டவுன் போது ஃபினிஷ் பண்ணும்படியான ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஊருக்கு பக்கத்தில் போய் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்தோம். எல்லாம் அது வரைக்கும் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு வேண்டிய முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் ப்ரொடியூசர்கிட்ட, டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒருத்தர் தான், அவர்கிட்ட சொல்லி ஹி மேட் ஷுவர் அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தோம். நல்ல ஒரு பொறுப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். 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 வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. என்னோட பேரு ஆசேகர், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓ சொல்லுங்க சொல்லுங்க. திருமணம் படத்துல சேரன் சார் கூட நடிச்ச அனுபவம். சேரன் அவர்கள் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுலேருந்து பழக்கம் உண்டு. ஸோ இந்த படத்துலையும் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இயக்குனரான புதுசில் நடிக்கலை, அவரும் நிறைய படங்கள் பண்ணி அந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டராக அவர் கூட இந்த படத்தில் பணியாற்றினது ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படமாக இருந்தது. அண்ட் திருமணம்னா இப்போ எல்லாம் ஒரே கிராண்டியூர், இவ்வளோ செலவு பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் நம்ம பழைய முறைகள், கல்யாணங்கிறது ஊருக்கு அறிவிக்கணும் இவங்க தம்பதி அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மிச்சப்படுத்தணும், இதுதான் முக்கியம். ஈஸியாக சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சீரழியான்று அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையோடு வந்தார். கட்டாயம் பண்ணுவேன் அப்படின்னு. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். இந்தியன் கதையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அந்த கேரக்டர் நாம ஹீட் பண்ணி கொண்டு போயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா, இல்ல அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த ஃபீல்? எனக்கு வந்து பேசிக்காகவே பேட்ரியாட்டிக், நம்ம நாட்டு என்ன வெள்ளைக்காரர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அது எப்படி அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணிலேருந்து மஞ்சள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டில் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ இன்னும் எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும், எத்தனை நகைகள், எத்தனை அற்புதமான ராஜாக்கள், நம்மக்கிட்ட இருந்த படிப்பு எல்லாமே ஒரு அழகான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உரிமையிலேருந்து எல்லாம் போயிட்டுருக்கே, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேயே நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த சுதந்திர போராட்ட ஹீரோயின் நீங்கள் தான் படத்தில். 90s. அடுத்தது மேடம் சீரியல் ஆனந்தம் சீரியலில் 2 பேருமே நடிச்சிருக்கீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. இந்த ஆனந்தம் ஒரு ஒண்டர்ஃபுல் சீரியல், மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு சீரியல். அந்த கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம். பட் அந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் இவங்களோட அதிகமான இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில். சொல்கிறாரே தவிர அந்த சீரியல் வந்ததுக்கு காரணமே இவர் தான் என்னை முதல்ல தொடர்பு கொண்டார் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. 2 கேரக்டர் இருக்குது சுகன்யா, இதில் நீ எதை பண்ணுற அப்படின்னாரு. ஓ இப்படி சாய்ஸ் எல்லாம் வேறு இருக்கா, ஏதோ ஹோட்டலுக்கு வந்து மெனுவில் என்னெல்லாம் இருக்குது இது சொல்லட்டுமான்ற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் தே ஆல்சோ டிசைடட் தட் உன்னை நல்லவளாகவே பார்த்து இந்த முகத்திலேயே பார்த்துட்டு இது நல்ல கேரக்டரே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஐ சரி ஓகே. நான் இவரை முதல்ல சந்தித்தது ஏவிஎம் ஸ்டுடியோஸில் தான். என்னோடய ஷூட்டிங் டப்பிங் போதெல்லாம் அந்த பக்கம் வருவார், நான் பார்த்துருக்கேன். அண்ட் இவரும் வந்து சேம் ஸ்கூல்லேருந்து வந்தவர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம நினச்சிக்கிடுவோம் எப்படியுமே, டிஃபால்ட்டாக எங்கள் டைரக்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நம்பிக்கை, இண்டஸ்ட்ரியில் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு சூழல்கள்லேருந்து வருவாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறுதல் ஏற்படும். ஏன்னா அவங்களோட வளர்ச்சியை பொறுத்து எக்கனாமிக்கலாகவும் சரி, திரைக்கு முன்னால் பின்னால் இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுவாங்க. நல்ல விதத்துலேயும் இருக்குது, எப்படியும் இருக்குது. இவர் நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்றைக்கி பார்த்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். இவர் பேரில் வச்ச நம்பிக்கையில் தான் நான் அந்த சீரியலும் பண்ணேன். இவர் கூப்பிட்ற இன்டர்வியூஸை தான் நான் உடனே சரின்னு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் தி இமேஜ் அபவுட் ஹிம். தேங்க்யூ. நைஸ் கான்வர்சேஷன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேம் வணக்கம் வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ். மேம் ரொம்ப நாளாச்சு நீங்க படத்துல நடிச்சு. சமீபத்துல எதுவும் படம் எதாவது கமிட் பண்ணிருக்கீங்களா? மலையாள படம் பண்ணிட்டு இருக்கேங்க. வரவு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேம் நீங்க சின்ன கவுண்டர் மூவில ஆச்சி அம்மா கூட சரி சமமா போட்டி போட்டு ரொம்ப நடிச்சிருப்பீங்க. சரி. அத பார்த்துட்டு ஆச்சி அம்மா ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா? ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ம். காமெடியா பரவாயில்ல. பண்ணிருப்பீங்க அதுல. ஆமா ஆமா, எனக்கு அவங்களுக்கு அவங்களோட பரிச்சயம் உண்டு. ஏன்னா எங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நாள் தான் பார்த்துருக்கேன் அவங்கள. மொத்த காமெடி ஆர்டிஸ்ட் ஃபுல்லா இருப்பாங்க அதில் அறிமுகத்தோட சரி. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருந்தேன் அவங்களோட. அவங்க எனக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. அதில் என்கரேஜிங்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு, வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க. அண்ட் அவங்களோட அதுக்கப்புறமும் உலகத்தமிழ் மாநாடுன்னு ஒன்று இருந்துச்சு. அப்போவும் அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தது. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போனோம் தஞ்சாவூருக்கு அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள். இந்த படத்தோட வெற்றிக்காக நாங்கள் நிறைய ஊர்களுக்கு போனோம். சின்ன கவுண்டர் படத்துக்காக ஒவ்வொரு ஊராக திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போனோம். ஸோ அப்போ எல்லாம் சேர்ந்து தான் போவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ மோர் லைக் எ ஃபேமிலி, சொந்த மாதிரி அவங்க. இன்ஃபேக்ட் அவங்க இறப்பதற்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி கூட போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ கூட சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்துக்கிறவங்க வெளியில். அவங்க சன்னு இருந்தார் அப்போ. அதெல்லாம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்தது தான் அம்மா எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க, பிடிவாதமாக இருக்காங்க. கொஞ்சம் தனிமையை விரும்புகிற ஒரு நிலையில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி நான் ரசம் சாதம் கொடுத்தாங்க, நான் ஊட்டி விட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. மேம் சின்ன மாப்பிள்ளை படத்துல காதோரம் லோலாக்கு படத்துல பாட்டுல நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கிஃப்ட் மேம். தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட எக்ஸ்பிரஷன் சூப்பரா இருக்கும் அதுல. தேங்க்யூ. அதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய தமிழ் படத்துல இன்னும் நீங்க நடிக்கணும். நாங்க உங்களுக்காக எல்லாம் வெயிட்டிங் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இந்த சேவைக்கு எங்களோட பாராட்டுகள் ரொம்ப அதிகம் சார். நன்றி. சாதாரண ரசிகன் இல்லை, நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் கலைஞர்கள்லாம் ரொம்ப செழிப்பா சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க அதிகமா சோசியல் மீடியா எதுலயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனா உங்களையும் ஒரு நிகழ்ச்சியில கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா அது சித்ரா சாரால மட்டும்தான் முடியும். அவருடைய தரமான இன்டர்வியூஸ், அற்புதமான மனிதர். இதுக்கு தான் கட்டாயம் கிரெடிட் கொடுக்கணும். மனிதர் மேம். அது இல்லாம அவரோட இன்டர்வியூ எல்லாம் இப்ப சமீபத்துல தாமு சாரை வச்சு ஒரு பேட்டியை எடுத்திருந்தாரு. சரி. அப்படியே அவரோட மொத்த வாழ்க்கையும் அதுல அப்படியே இவரு ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அவரை எப்படி பேச வச்சு அப்படியே இவர் அழகா கேக்குறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு இந்த நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் இன்னும் பல சாதனைகள் பெறும் மேம். இவரும் ரைட்டர், டைரக்டர் எல்லாம் வரிசையா இருக்குல்ல, ப்ரொடியூசர்னு எல்லாம் ஆர்டிஸ்ட். இவருக்கு தெரியாததா? நன்றி. இல்ல நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி சார். செட்ல ரொம்ப ஜோவியலா இருப்பாரு. லைட் மேனுக்குள்ள ஓடி பிடிச்சுதான் விளையாடுவார். லிட்டரலி ஏய் வாடா. நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் கமல்ஹாசன். அதுவும் பணியாற்றிய படம் ரொம்ப முக்கியமான படம் மகாநதி. அவர் படங்கள் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். சின்ன மாப்பிள்ளை நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான கலைஞர் விசு. எப்படி இருந்த அவரோட பணியாற்றி? ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தோப்புக்குள்ள ஒரு சீன். இது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.